ஆந்திராவை நோக்கி மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் மோண்டா புயல். மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே இன்று மாலை அல்லது இரவு கரையை கடக்கும் என அறிவிப்பு. மோண்டா புயல் எதிரொலியாக ஆந்திராவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். புயல் பாதிப்பு அதிகம் இருக்கும் என கருதப்படும் பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் முகாம்களுக்கு அனுப்பி வைப்பு. மோண்டா புயல் எதிரொலியாக ஆந்திரா வழியாக இயக்கப்படும் 65 ரயில்கள் இன்றும் நாளையும் ரத்து. விஜயவாடாவில் இருந்து புறப்படும் இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா விமான சேவைகளும் ரத்து. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. மோண்டா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. மோண்டா புயல் முன்னெச்சரிக்கை மற்றும் கனமழை காரணமாக விடுமுறை அறிவிப்பு. சென்னை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூருக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம். தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இன்று முதல் 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் பயிற்சி தொடக்கம். பிறந்த தேதி அல்லது இருப்பிடத்திற்கான சான்றாக ஆதார் அட்டையை ஏற்க முடியாது. ஆதார் குடியுரிமைக்கான ஆதாரம் அல்ல என இசிஐ ஆணையர் ஞானேஷ்குமார் விளக்கம். தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் அக்டோபர் 29ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை. நவம்பர் 2ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அனைத்து கட்சி கூட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் முடிவு. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு போராடும். திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை அதிமுக முழு மனதுடன் வரவேற்கிறது. அதிமுக அமைப்புச் செயலாளர் ஜெயக்குமார் அறிக்கை. தோல்வி பயத்தால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை முதலமைச்சர் எதிர்க்கிறார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற சூரசம்ஹாரம். விண்ணை பிளந்த அரோகரா முழக்கத்துடன் பக்தர்கள் தரிசனம். தமிழ்நாட்டின் முக்கிய முருகர் கோவில்களில் நடந்த சூரசம்ஹார விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி சுவாமி தரிசனம். தேர்தல் நேரத்தில் காசு கொடுத்துதான் திமுக ஆட்சிக்கு வருகிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஒருவர் ஏற்படுத்தும் நேர்மறை தாக்கமே தலைமைத்துவமாக இருக்க முடியும். பாரதிதாசன் மேலாண்மை நிறுவன 33வது பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு.
கரூர் துயரத்தில் உயிரிழந்த குடும்பத்தினரிடம் அழுதவாறு விஜய் மன்னிப்பு கேட்டதாக தகவல். படிப்பு, திருமணம் என அனைத்து செலவுகளை ஏற்பதாக கூறியதாகவும் தகவல் வெளியீடு. விஜய் அளித்த 20 லட்சத்தை திருப்பி அனுப்பிய கரூர் குடும்பத்தினர். தாவேகா தலைவர் நேரில் வந்து ஆறுதல் தெரிவிக்காததால் அதிருப்தி. வன்முறையை தூண்டும் வகையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாக ஆதவ் அர்ஜுனா மீது தொடரப்பட்ட வழக்கு. குற்ற வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிக்கு வழக்கை மாற்றி தலைமை நீதிபதி உத்தரவு. இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. மதுரை ஆதீனத்திடம் விசாரணை நடத்த தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனியார் மையத்தை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது. உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு காவல்துறை பதில். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை கூட்டுறவு வங்கியில் மக்களின் 8 கிலோ 250 கிராம் தங்கம் கையாடல். வங்கி மேலாளர் மற்றும் நகை மதிப்பீட்டாளர் கைது. மயிலாடுதுறை பழையபாளையத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு. அதிகாரிகள் அலட்சியத்தால் நெல்கள் மழையில் அழுத்தியதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. குரோம்பேட்டை பல்லாவரம் கால்வாய்களின் 81 ஆக்கிரமிப்புகளை 4 வாரங்களில் அகற்ற வேண்டும். சென்னை ஜிஎஸ்டி சாலையில் வெள்ளம் ஏற்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காந்தி நகரில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை சூழ்ந்த ஏரி தண்ணீர். வீடுகளை காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு சென்ற நீதிபதிகள். மதுரையில் சாக்கு மூட்டையில் கேட்பாரத்து கிடந்த 17 லட்சம் ரூபாய் பணம். போலீசாரிடம் ஒப்படைத்த செல்வ மாலினி என்ற பெண்ணிற்கு குவியும் பாராட்டு. திருவள்ளூர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. நீரில் மூழ்கிய தரைப்பாலத்தை ஆபத்தை உணராமல் கடந்த மக்கள். சிவகங்கையில் கூலிப்படையை ஏவி கடை உரிமையாளரை கொலை செய்த பைனான்சியர். போலி பத்திரம் மூலம் கடையை அபகரிக்க முயற்சித்ததை கண்டறிந்ததால் ஆத்திரம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மீது வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் காலணி வீசிய சம்பவம். நீதிபதியை மன்னித்ததால் கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய அவசியமில்லை என உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் கருத்து. திரைப்பட பாடலாசிரியர் சிநேகனின் தந்தை சிவசங்கு வயது மூப்பு காரணமாக உயிரிழப்பு. தஞ்சை சென்று தந்தை உடலை கண்டு உடைந்தழுத சிநேகன். ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் அக்டோபர் 31ஆம் தேதி OTT தளத்தில் ரிலீஸ் ஆக உள்ளதாக அறிவிப்பு.